அதெல்லாம் அவங்க சொல்றதை ஒத்துக்கணும். அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா 2016 இருந்து இப்போ வரைக்கும் நான் கஷ்டத்துல தான் இருப்பேன். அடுத்த வருஷம் நிகழ்ச்சிக்கு கூப்பிட மாட்டோம்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. ஆக்சுவலா ஏதோ பேசுறீங்க, காண்டில் ஏதோ கொடுத்துட போறீங்க. அந்த பையனுக்கு பயம் இல்லை. என்னோட ராசிக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வருஷம் தான் இருந்ததுலேயே சிறந்த இதுவா இருக்கும் உங்களுக்கு, வெளிநாடு பயணங்கள்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு கூட சொன்னாங்க சார். ஆனா அதுல ஒரு மண்ணு கூட நடக்கல சார். இங்க வா. அதுவும் வெளிநாட்டு பயணம் எல்லாம் ஒருத்தருக்குமே நடக்கலையே. வீட்டு வாசலே தாண்ட விடல சார். உங்க குடும்பத்திலயும் சரி உங்களுக்கும் சரி எந்த ஒரு நோய் பிரச்சனைகளோ ஆஸ்பத்திரிக்குன்னு செலவே இருக்காதுன்னாங்க. எங்க வீட்ல மட்டும் கோவிட்ல என் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்ல மட்டும் 15 பேருக்கு கோவிட் அஃபெக்ட் ஆச்சு. 2020ல இருந்து நீங்க சினிமால வேற ஒரு லெவல்ல இருப்பீங்க, திரைப்படங்கள் உள்ள போயிடுவீங்கன்னாரு. திரைப்படம் பார்க்க தியேட்டருக்குள்ள கூட போக முடியல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உண்டானதா ரொம்ப அவரை தேடிட்டே இருக்காங்க. இந்த கூட்டத்துல நீங்க வந்திருப்பாரு நினைச்சா அவர் காணோம். என்ன தேடுறாங்க? பெருசா யாரும் கோவிடையே ஹிண்ட் பண்ணல. சார்வாரி ஆண்டு தண்ணில் சாதி 18மே தீர மறு நோயால் திரிவார்கள் மாறி இல்லை. இல்ல அவர் சொல்லிருக்காரு, நீங்க ஏன் அதை சொல்லலன்னு கேக்குறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கணும். அடிக்க பொது நிகழ்ச்சியை பேசுறதுக்காக நான் ஆரம்பிக்கும் போது நீ பேச வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டீங்க. ஓ அதனால இல்லைங்க சார், பேச விடலீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2019 நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா? ஒரு தடவையாது எல்லா ராசியும் விளங்காது அப்படின்னு ஏன் சொல்லலன்னு. இவங்க எல்லாருக்கும் இப்போ நீயானால வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கும் மினிமம் 50 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரிஷப ராசி உங்களுக்கு ஜென்ரலா ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒர்க் மாத்திர மாதிரி இருந்ததுன்னா மாத்தலாம். அதே மாதிரி பிசினஸ் ஏதாவது புதுசா ஆரம்பிக்கிறதா இருந்தா நல்லபடியா ஆரம்பிக்கலாம். அத 2014 டிசம்பர்ல இருந்து 2022 மார்ச் வரைக்கும் டைம் சரி கிடையாது. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்த 9 வருஷத்துல எதெல்லாம் இழந்தாங்களோ அது எல்லாம் அவங்களுக்கு திரும்ப கண்டிப்பான முறையில அவ்வளவு சூப்பரா இருக்கும். போ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ரிஷபத்துக்கு ஆக்சுவலா சைக்கோ ப்ராப்ளமே இருக்கும். இப்போ இப்ப தெரியுமா கோபினே, நான் பொதுவாக வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜோசியத்தை நம்பவே மாட்டேன். நான் செய்கிற வேலையை நம்புவேன், என் முன்னால் பேசிட்டு இருக்கிறீங்களா நம்புவேன். ஓ நீ அப்படி வரியா? அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா 2016 இருந்து இப்போ வரைக்கும் நான் கஷ்டத்தில் தான் இருப்பேன், உனக்கு பயங்கர சைக்கோ இருக்கும், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. இதுக்கு என்னங்கிறப்ப யாரெல்லாம் மிதுனம்? What is the procedure to change the room? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஏதோ பேசுறீங்க, காண்டில் ஏதோ கொடுத்துட போறீங்க. அந்த பச்சை மிளகாய் இப்ப கண்ணுல தெரிஞ்சிட போகுது. 23 வரைக்கும் கஷ்டம் தான் இருக்குங்க. 2023 வரைக்கும். ஒரு வருஷத்துக்கு கேட்டா 2 வருஷத்துக்கு சொல்லிவிட்டீங்களே. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் புத்தி உடையவர்களா இருப்பாங்க. இப்பதான் என்னால நம்ப முடியல. அதெல்லாம் அவங்க சொல்றதை ஒத்துக்கணும்ல. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். மக்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோக்கு போடுங்க லைக் அண்ட் கமெண்ட். Thank you guys. சிம்ம ராசியில பிறந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. மீன ராசியில் பிறந்த நீங்கள் ஐயா ஐயா போறியா மனசுல வலி. ஒரு நிமிஷமா சாமி, கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறத நான் கேள்விப்பட்டது இல்ல. அவ்வளவுக்கு கிரைண்ட் 12 வருஷம் கழிச்சு மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டம் வந்தாச்சு. அவங்களுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. இவங்க வேற ஏதாவது குருவை பத்தி பேசியிருப்பாங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் கிரகத்துல இருக்கிற குருவை பத்தி தான் பேச முடியும்.
இல்ல 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 பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நல்ல நேரம் அவனுக்கு கெட்ட நேரம் அது நக்கல்யா அவனுக்கு. கன்னிராசிக்கு வந்து வருகிற ஏப்ரல் மாதம் வரையும் கொஞ்சம் கடினமான காலமா இருக்கும். வருமானங்கள் இருக்கும், ஆனா விரைய செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத விதமாக ஒரு திருப்பம் வாழ்க்கையில் ஏற்படும். காதல் திருமணமாகவும் இருக்கலாம், சாதாரண திருமணமாகவும் இருக்கலாம். கன்னிராசிக்கு ஜோசியம் சொல்றது, அவங்க ஜோசியம் கேட்கறது, ஜோசியக்காரனுக்கு நேரம் வேஸ்ட். அவங்களுக்கு எனக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அங்க ஒருத்தர் சொன்னாங்க லவ் மேரேஜ் தான். இப்ப ஜோதிடர்கள்ட்ட அப்புறம் பேசுவோம், இப்ப நம்ம பேசுவோம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு வாட்டி போனை சப்போஸ் அவன் எடுக்கலன்னு வச்சுங்களேன், உடனே அவன் கதை முடிஞ்சுது. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? நமக்கு பிடிச்ச வேலை நம்ம ட்ரை பண்ணா கிடைக்குமா கிடைக்காதா? நீ ட்ரை பண்றத பொறுத்து. எந்த ராசிக்காரனும் ஒரு வேலைக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணா கிடைக்கும் தானே? கிடைச்சது என்ன நிக்குமா? இல்லம்மா ஒன்றும் செஞ்சு பாருங்க, ரொம்ப பேசுறானா அண்ணனை விட்டுருவேன். கூட்டத்துல ஒரு பிரம்மாஸ்திரத்தை வச்சிருக்கீங்க. விருச்சிகம் அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கே ஆகும், அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப்ல தான் நடக்குதா? சாரி எனக்கு தெரியாது. புத்தாண்டுக்கு அப்புறமேட்டு தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. உடம்புக்கு ஆகாத சில நிலையெல்லாம் வரலாம். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என்ன அண்ணன் மாதிரி பேசுறீங்க? அப்ப அண்ணன் என்ன பேசுவாரு? தனுஷுக்கு எப்படி இருக்கும்? மிகவும் கொடுமையான காலகட்டம் தானுங்க இந்த ஏப்ரல் வரைக்கும். ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப கொடுமையான காலம். ஏப்ரல் வரைக்கும் தான், கவலைப்படாதீங்க. அப்புறம் அதுவே பழகிரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிங்க.